அப்புறம் எவ்வளோ பேர் கேவலமா பேசினாலும் நமக்கான நேரம் வந்தா நம்ம ஹீரோவாகலாம், நமக்கான நேரம் வரலாம் நம்ம ஜீரோவாகலாம் அப்படின்ற பதிவை இந்த இடத்துல நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் இதை சொல்லணும்னு நினைச்சீன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னைக்கு அதுக்கான நாள் வந்துருக்கு. எப்படி சொல்ல வரேன்னா, மும்பை, சென்னை, கல்கத்தா, ஹைதராபாத் இவங்களாம் வந்து நிறைய கப் அடிச்சிருக்கலாம், எவ்வளோ வந்து பண்ணியிருக்கலாம். பட் அவங்கள வந்து அதிகமாக பேசாத டீம் பெங்களூர். அவங்கள பற்றி கப் அடிக்காத ஒரு டீம் கிட்ட நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதிக ஃபேன் பேஜ் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு எப்படி இந்த ஃபேன் பேஜ் வந்துச்சு? அதுக்கு காரணம் ஒன் அண்ட் ஒன்லி விராட் கோலி. ஸோ விராட் கோலி சாரை பற்றி தான் நம்ம பேசலான்னு இருக்கோம். விராட் கோலி அவர் அடிக்காத கப்பே இல்லைன்னு சொல்லலாம். T20 வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ T20 ஆடி இருக்காரு. ஐ மீன் கப்பு கேப்டன்சியில் வாங்க முடியல, T20 கப்பு ஆடி மேட்ச் ஆடி நல்ல மேட்ச் ஆடி வாங்கி கொடுத்துருக்காரு. ஓடியே வாங்கியிருக்காரு. ஓ அண்டர் 19 வாங்கியிருக்காரு, வேர்ல்டு கப்பு வாங்கியிருக்காரு, எல்லாமே வாங்கியிருந்தாலும் பட் ஐபிஎல் வந்தால் அவர் ஒரு ஹீரோ தான் அப்படின்னு இவ்வளோ நாள் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் ஒரு ஹீரோன்னு காட்ட வேண்டிய நேரம் இன்னைய நாள். அது பஞ்சாப் வர்சஸ் பெங்களூர். பட் கேப்டனாக இல்லை, ஒரு பிளேயராக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு வாங்கி ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். அப்புறம் விராட் கோலி ஃபேன்ஸ்னு சொல்லலாம். இந்தியாஸில் நிறைய டீம், சென்னை கூட வச்சுக்கலாம், மும்பை கூட வச்சுக்கலாம், ஆர்சிபி கப் அடிக்குன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறது ஒரே ஒரு பிளேயர் விராட் கோலி. அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட். விவஸ் கப் அடித்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? உங்களுக்கு பஞ்சாப் கப் அடிக்கணுமா, பெங்களூர் கப் அடிக்கணுமா, எந்த டீம் கப் அடித்தா நல்லாயிருக்கும் கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் அவர் படாத கஷ்டம் இல்லைங்க. அவர் வந்து யோசிச்சு பாருங்க, இவ்வளோ கப் அடிச்சிருக்கான், இவ்வளோ வின் பண்ணியிருந்தாலும் ஐபிஎல்ன்றதுல வந்தவொடனே அவர் கலாய்ச்சி நிறைய பேர் ஈசாலா கப்புன்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணாத ஆளே இல்லை. பட் ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லைங்க. அவர் மேட்சை இது வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. அவர் கூட வந்து ஏபிடி வில்லியர்ஸ், பல பேர் சொல்லலாம், பிரிட்டியோஸ், நிறைய பேர் வந்து அவர் கூட போயிட்டாங்க. ஆனால் ஒன் அண்ட் ஒன்லி இன்ன வரைக்கும் ஆர்சிபியில் தொடர்ந்து ஆடிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் விராட் கோலி. அவருக்கு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணணும், அவர் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், நான் வந்து பஞ்சாப்க்கு வந்து சப்போர்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. விராட் கோலி எத்தனை சீசன் ஆடுவாரோ, நான் ஒரு 5 சீசன் ஆடுவார் சொல்லலாம், வச்சுக்கோங்க 10 சீசன் கூட ஆடுவார்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த ஃபயர் அவருக்கு கிடைக்கணும்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கான நேரம் இப்போ கிடைச்சிருக்கு. அந்த டீம் ஜெயிச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கு. ரொமான்ஸ் டிராஃபி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு மன உடைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய விஷயம். போன சீசன் கூட நல்லா விளாண்டு இது மாதிரி தான் வந்து கடைசியில் அந்த மேட்சை விட்டு போனாங்க. பட் ஆனால் ஃபைனலுக்கு வரல. இதெல்லாம் நினச்சி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பஞ்சாப் சரி இன்னும் வயசு இருக்கு, ட்ராஃபி அடிக்கலாம் அப்படின்னு இப்படின்னு சொன்னாலும் விராட் கோலி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் 2020 வந்து ஓய்வை கொடுத்துட்டாரு. அடுத்த டெஸ்ட்லேயும் ஓய்வு கொடுத்துட்டாரு. ஐபிஎல்ல மட்டும்தான் ஆடிட்டு இருக்காரு, ஓடியில் மட்டும்தான் ஆடுறாரு. ஸோ அப்படின்றப்போ இந்த கப்பு எப்போ வேணா அவர் ரிட்டையர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர் டிராஃபி அடிச்சுட்டு போகணுன்றது எல்லாருடைய கனவாகவும் இருக்கு. அவருடைய பெரிய கனவா நினச்சிட்டு இருக்காருங்க. அவ்வளோ பெரிய மனுஷன் வேர்ல்டு கப்பை வாங்கி கையில் தூக்கி வச்சுட்டு போன மனுஷனுக்கு ஒரு சாதாரண ஒரு ஐபிஎல் கப் கிடைக்கல. என்னங்க அவர் பண்ணலை? நிறைய பண்ணிட்டாரு. க்ளோஸ் மேட்ச்லாம் போய் தோத்துருக்காங்க. பட் என்னால் கிங் கோலியோட நாளாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். யோஸ் நீங்களும் விரும்புகிறீங்களா? கமெண்ட் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பஞ்சாப்புக்கு சப்போர்ட்டே இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. பஞ்சாப் வந்து ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை தான். பஞ்சாப் வேற டீம் ஏதாவது வந்ததா கூட நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிடலாம். பட் விராட் கோலி த பிராண்ட், த வேர்ல்டு பிராண்டுன்னே சொல்லலாம். அவருக்கு தான் நான் சப்போர்ட் பண்ண முடியும். ஆனில் நிறைய ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. விசாலா கப்புன்ற வார்த்தையை உடைக்கணும் அப்படின்றதுக்காக பல பேர் ஏங்கிட்டு இருக்காங்க ரசிகர்ஸ். என்ன அவங்கள்ட்ட ஒரு மிஸ்டேக் இருக்குங்க, அவங்க ரசிகர்களே அவங்கள வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஹோப் கொடுக்குறது அவங்க ரசிகர் தான். அவங்கள ரொம்ப ட்ரோல் பண்ண வைக்கிறது அவங்க ரசிகர்கள் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சா அவங்களுடைய வந்து ரியாக்ஷன் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து அகேன்ஸ்டாக மாறிடுறாங்க. பட் ஆனால் அவங்க மேலே தப்பு இல்லை, ஏன்னா அங்கே இருக்கிறது விராட் கோலி. ஸோ அதனால தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க. ஸோ அதை மாற்றி எழுத போகிற நாள் இன்றைய நாளாக இருக்க போகுது. கிங் கோலி. பாய்.